வணக்கங்க. வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வும் வளமாக அமையும். பாரதியார் சொல்லியிருப்பாங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நல்ல விஷயத்தை எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நல்லதே நடக்கணும் நமக்கு அப்படின்னா நல்ல விஷயத்தை நம்ம திங்க் பண்ணணும், யோசிக்கணும். இப்போ அதே போல் நம்ம வார்த்தைகளில் நம்ம ரொம்ப கவனமாக கையாளணும். பிறர்கிட்ட உரையாடும் பொழுது, அவர்கள்ட்ட அன்பு பாராட்டும் பொழுதும், பிறரை நம்ம நலம் விசாரிக்கும் போது நம்ம நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு நல்லதே நடக்கும். வார்த்தை மாறிடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மாறிடும். ஏன்னா வார்த்தைகள், ஒரு வார்த்தை கோபமூட்டும், அதே ஒரு வார்த்தை மகிழ்வுபடுத்தும். ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவர் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜாதகம் பார்க்க போகிறார். ஜாதகக்காரர்கிட்ட அவர் அந்த ஜாதகத்தெல்லாம் கணித்து பார்த்து விட்டு, 86 வயசில் நீ போய் சேர்ந்துருவ, உனக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எப்படியா நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துடுறாரு. உடனே அதே ஜாதகத்தை எடுத்துகிட்டு இன்னொருத்தர்கிட்ட போகிறாரு. அவர் அந்த ஜாதகத்தை கணித்து பார்த்து விட்டு, நீங்கள் 86 வயசு வரைக்கும் தீர்க்காயுசாக இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல ஆயுள் ரேகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து விட்டு வருகிறார். ஆக 2 சூழலுமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, ஆனால் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அதுபோல் நாமளும் என்ன பண்ணணும், வார்த்தையை ரொம்ப கவனமாக கையாளணும். வாழ்கிறது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சில காலம் தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ நம்ம பிறர்கிட்ட ஒரு நல்ல வார்த்தைகளை, அவர்களை மகிழ்வுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை கையாண்டோம் அப்படின்னா எந்த சூழலும் நமக்கு கோபமும் வராது, பிறர்கிட்ட கோபத்தையும் நம்ம சம்பாதிச்சிக்க மாட்டோம். அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருப்போம். நன்றி.